திரைப்படத்தின் மூலமாக கொள்கையை சொன்னவர் தான். உதயா அவர்கள் நடித்த ஒரு படத்திலேயே தாழ்த்தப்பட்ட ஒருத்தர் வீட்டில் எது எப்படி எல்லாம் கம்பேர் பண்ணி எல்லோரும் சமம் என்ற உணர்வை உருவாக்கியது உதயநிதியினுடைய படம். உங்கள் படத்தில் எதனா ஒன்று சொல்லு, அந்த மாதிரி கொள்கை ரீதியாக இது வரல, ஒன்றும் கிடையாது. ஏதோ வந்துட்டீங்க இன்னைக்கு, ஏதோ ஒன்று அதுவும் எங்களை பார்த்து சொல்கிறார் 200 வரும் என்று எப்படி சொல்லலாம்? ஏண்டா பாவீங்களா, வந்தனனிக்கே நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்கிறீங்க. நீங்கள் போய் இவ்வளவு காலமாக நீண்ட காலம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற எங்களை பார்த்து கேட்கலாமா 200 எப்படி வரும் என்று? 200 இல்லை, இங்கே நம்முடைய சேகர்பாபு அவர்கள் எல்லாம் சொல்லி இருப்பதை போல 234 தொகுதிகளிலேயும் நாம் வெற்றி பெறுவோம். அதுதான் உண்மை. அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள், அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அமர்ந்திருக்கிறீர்கள். எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய தளபதி அவர்கள். அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்திலே அவர் என்ன பாடுபட்டார், எதை எதை செய்ய நினைத்தார் என்பதையெல்லாம் பேசியிருந்தால் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஆனால் அதை பற்றியெல்லாம் எதையும் தொடாமல் தமிழ்நாட்டிலே மன்னர் ஆட்சி நடக்கிறதாம், வாரிசு ஆட்சி நடக்கிறதாம். நீ யாருப்பா? லாட்ரி சீட்டு நடத்தணுடைய வாரிசாக இருந்து கொண்டு இன்னைக்கு லாட்ரி சீட் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற நீ எல்லாம் இந்த கழகத்தை பார்த்து, உதயாவை பார்த்து வாரிசு என்று சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது?